வணக்கம் நேயர்களே, இது அச்சும் அசலும். நாள்தோறும் நாளேடுகளில் அச்சாகும் செய்திகளின் அசல் தன்மையை அலசும் நேரலை நிகழ்ச்சி வழங்குவதற்காக சாமானியரின் குரலாய் நான் சிகாமணி. இன்று செய்தித்தாள்களில் பல முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை குறித்த ஆழமான பார்வை வழங்குவதற்காக நம்முடைய பத்திரிகையாளர் சித்தார்த் பிரபாகர் இணைக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கலாம். இணைய காலை வணக்கம். செய்தித்தாள்களில் எல்லா செய்தித்தாள்கள்லையும் இன்றைக்கி பேனர் நியூஸ் அப்படின்னா, சட்டப்பேரவையில் நேற்று 110 விதியின் கீழே முதலமைச்சர் அறிவித்த இந்த 3 முக்கிய அறிவிப்புகள். இதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பரந்த ஒரு விஷயத்தை பேசியாகணும். ஏன்னா தாவேக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு முழுநேர அரசியல தீவிரமாக அவர் செயல்பட்டது இந்த பரந்தூர் விவகாரத்தில் தான் முதல் முறை அவர் வாய்ஸ் அவுட் பண்ணார் விஜய் அவர்கள். இப்போது அவர் சொன்ன வாக்குறுதிப்படி இதை நிறைவேற்றியிருக்காரு. இது எப்படி பார்க்கலாம்? முதல்ல இந்த செய்தி தமிழ்நாட்டில் மட்டும் பிரதான செய்தியாக இல்லை, மற்ற மாநிலங்களையும் நேஷ்னல் லெவல்லையும் இது ஒரு பெரிய செய்தியாக இருக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாடு ஒரு இந்தியாவுக்கான ஒரு க்ரோத் இன்ஜின், அதுவும் சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் தேவைங்கிறது எல்லாருமே பேசியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப நாளாகவே இதை பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பரந்தூர் விஷயம் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அவர் முதல்ல எடுத்த போராட்டம் இதுதான். இதில் இந்த பரந்தூரில் அவர் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாருங்கிறது அவருடைய ஒரு அர்பனிஸ்ட் ஒரு இமேஜ் இருக்குது. நான் சென்னையிலேயே வளர்ந்தவன், நான் ஒரு மாடர்ன் தாட்ஸ் உள்ள 1.5 ட்ரில்லியன் எக்கானமி 2036 வரைக்கும் கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடரை தன்னை நிரூபிச்சிருக்காரு. இன்னொன்று அவர் பாமர மக்கள், சாதாரண மக்கள் அவங்களுக்கு வாக்களித்தவர்களுக்காக என்ன செய்வார். இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே இருந்த நிறையா பெண்மணிகள் இல்லை, நான் கண்டிப்பாக எங்களுக்காக விஜய் செஞ்சிருவாருங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இந்த 2 இமேஜோட கான்ஃப்ளிக்டாக தான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். அவர் ரொம்ப உறுதியாக நம்ம என்ன தகவல் கேள்விப்படுறோன்னா, அவருக்கு கவர்மெண்ட்டில் பியூரோக்ராட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை சார் இதுதான் 2வது ஏர்போர்ட்டுக்கான கரெக்டான சைட்டு. ஆனாலும் அவர் ரொம்ப உறுதியாக இந்த முடிவை எடுத்திருக்கிறதா பார்க்குறோம். இதில் இதை தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தில் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. பட் இப்போ நீங்கள் சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்டுடுறேன். இப்போது தாவேக் அரசு அறுதி பெரும்பான்மை விட தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைச்சிடல. இப்போ கூட்டணி கட்சிகளோட தயவோடு தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் இப்போ அரசு அதிகாரிகளுடைய அறிவுறுத்தலையும் மீறி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு எப்படி அந்த தைரியம்? இல்லை, ஸோ அதனால தான் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதுவாக தான் இருக்குது. அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் தலைவருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. ஏன்னா அவர் இல்லை, நான் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னா அது அந்த மாதிரி ஒரு டிசிஷனை நான் எடுப்பேங்கிற மாதிரியான ஒரு அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ் பூஸ்ட் ஆகியிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் ஒரு பொலிட்டிஷியன் மட்டும் இல்லை, அவர் அட்மினிஸ்ட்ரேட்டரில் அவர் சீஃப் மினிஸ்டர், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளையோட மினிஸ்டர், போலீஸோட மினிஸ்டர்னா அவர் இந்த முடிவை எடுத்ததுனால தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு பெரிய பாதிப்பு வருங்கிற மாதிரியான ஒரு பெரும்பாலான இது எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் மட்டும் சொல்லலை, நிறைய இண்டஸ்ட்ரி பாடிஸ்லாம் சொல்கிறாங்க. நிறைய மக்களுக்கும் இந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் பெரிய ப்ராஜெக்ட் என்ன வரப்போகுது, 2வது ஏர்போர்ட் சென்னைக்கு தேவைங்கிறாங்க சாதாரண மக்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ 1999 இதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. இப்போ நம்ம 2026 இந்தியாவில் ஃப்ளைட் எடுக்கிறது பணக்காரங்க மட்டும் இல்லை. இப்போ உங்ககிட்ட ஒரு 3000-5000 ரூபா இருந்தால் கூட நீங்கள் ஃப்ளைட் எடுக்கலாம். நிறைய சாதாரண மக்கள் ஃப்ளைட் எடுக்கிறாங்க. ஸோ ஏர்போர்ட்டோடைய தேவை வெறும் பணக்காரங்க மட்டும்தான் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்கிற மாதிரியான இல்லை, சாதாரண மக்கள் கூட ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது சென்னைக்கு ஏர்போர்ட் எங்கே வரும், எப்படி வரும், அதை நோக்கி வேறு திட்டங்களும் இருக்குது. மெட்ரோ ரயிலை வர அது பரந்தூர் வரைக்கும் போட்டிருக்காங்க, ஹைவேஸ்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஏரோ சிட்டி அந்த மாதிரியான பிளானிங் இருக்குது. வெறும்னு என்ன சொல்கிறது, கட்டுமான நிறுவனங்களுக்கு மட்டும் அங்கே பிளானிங் பண்ணல, மற்ற நிறைய நிறுவனங்களும் நிறைய விஷயங்களும் பிளான் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் என்ன ஆகும், தங்கம் தென்னரசு சொன்ன மாதிரியான 1700 ஏக்கர் நீங்கள் ஆல்ரெடி கையகப்படுத்திக்கிட்டீங்க. அந்த 90% நிலங்கள் கையகப்படுத்திட்டாங்க. இல்லை, அது 90% ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் 1700 இல்லை, அது என்னன்னா ஆல்ரெடி மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 2000-3000 ஏக்கர் அரசுக்கு ஏற்கனவே சொந்தமான நிலங்கள் இருக்குது. ஸோ அதனால இந்த 1700 மட்டும் மக்கள்கிட்ட இருந்து வாங்கின நிலம், அதனால 90% சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஸோ 1700 ஏக்கர் நீங்கள் கையகப்படுத்தின நிலத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, மறுபடியும் கொடுக்க போகிறீங்களா? ஏன்னா வேற நிறைய காம்ப்ளிகேஷன். ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு மெஸ்ஸியான ஒரு ப்ராப்ளமாக ஆகிடுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. மற்றபடி நம்ம வளர்ச்சி பாதையில் பார்த்தோன்னா சென்னை தான் தமிழ்நாட்டுக்கான க்ரோத் இன்ஜின். இப்போது அந்த ஸ்ரீபெரும்புதூர் அந்த ஏரியாவில் தான் நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்க ஆல்ரெடி
பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. இப்போது நமக்கு பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் வரப்போகுதுன்னா கார்கோ ரீதியாக நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், அதுக்கான ஒரு எங்களுக்கு செப்பரேட் லேன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே உடஞ்சிடுச்சுங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக இதை வந்து நம்ம 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று எமோஷனலாக பார்க்கும்பொழுது பரந்தூரில் போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் பக்கம் முதலமைச்சர் நின்று இருக்காரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் தொலைநோக்கு பார்வையோட பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்க பொழுது இந்த விமான நிலையம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஆண்டுக்கு 3 கோடி பயணிகள் தான் நம்மளால் கையாள முடியுது. அதுவே இன்னும் ஃபியூச்சரில் 10 கோடி பேரை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டத்தை வந்து ஒரு எமோஷனல் சைடில் இதை வந்து அவர் வந்து கைவிட்டாராங்கிற ஒரு கேள்வி. இல்லை, இப்போ நீங்கள் 3 கோடி பயனாளிகள் இருக்காங்கங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவர் அதுக்கு வந்து சிஎம் வந்து நம்ம அதை விரிவாக்கம் செஞ்சு 5.5 கோடிக்கு 2 கொண்டு போகலாங்கிற மாதிரி பார்க்குறோம். பட் நம்ம ஏர்போர்ட்டை வந்து வெறும்னே ஃப்ளைட் ஏறுற மக்களை வச்சு மட்டும் நம்ம பார்க்க முடியுது. கார்கோ பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. இங்கே நமக்கு இருக்கிற பிரச்சனையே கார்கோ ஃப்ளைட்ஸ்க்கு வந்து நம்ம இங்கே வந்து அதுக்கு கையாளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி. ஆமாம், ஏன்னா கார்கோ வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறது வந்து அதுக்கான ஒரு செப்பரேட் லேன் இல்லை. ஏன்னா அந்த ஹைவேலேயே வருது. இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறனால நமக்கு தெரியும். இது வந்து இப்போ புது ஏர்போர்ட் கிரீன்ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு செப்பரேட் லேன் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதுக்கான ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி, தட் இஸ் கார்கோவுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு விஷயங்களை. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏர்போர்ட்லேருந்து இப்போது தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் 3 போர்ட்டும் இருக்குது, சீ போர்ட் இருக்குது. ஸோ அதோடைய ஒரு கனெக்டிவிட்டியும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, ஒரு ஏரோ சிட்டியை கட்டி எக்ஸ்போர்ட்டில் இப்போ இங்கே வரவங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரவங்களுக்கும் இது ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கேருந்து இப்போது நிறைய வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்து ஃப்ளைட்டு இல்லாமல் இருக்குது. இங்கே சென்னையிலேருந்து பெங்களூர் போய் தான் எடுக்கிறாங்க, ஹைதராபாத் போய் தான் எடுக்கிறாங்க. ஸோ பெங்களூர் ஹைதராபாத் நம்மளை விட அதிகமாக வளர்ந்துருங்கிற மாதிரி. ஏன்னா பெங்களூரில் 2வது ஏர்போர்ட்டுக்கே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இதில் ஆந்திராவிலையும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கலாமே. இப்போ நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சென்னை வந்து முதன்மை நகரமாக இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்க விஷயம் தான். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் ஆந்திராவில் ஹைதராபாத் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், பெங்களூருவாக இருக்கட்டும், டெல்லி எல்லாமே நம்மளுடைய மிகப்பெரிய அளவில் பெரிய ஏர்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க போது இது நமக்கு பின்னடைவாக தானே பார்க்கப்படும். கண்டிப்பாக ஒரு பின்னடைவு தான். சென்னைக்கு வந்து 2வது பெரிய கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேணுங்கிறதுக்கான ஒரு மாற்று கருத்தே இல்லை. அது வந்து எல்லாருமே பேசக்கூடிய தான். ஆனா இதுல பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, இந்த என்ன மாதிரியான நிலங்களை எடுக்காம வந்து நம்ம பெரிய ஏர்போர்ட் இப்போ நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தோம். 5000 ஏக்கர் 5700 ஏக்கர் இந்த பரந்தூர் ஏர்போர்ட். இப்போ 5700 ஏக்கர் நீங்க சென்னைக்கு மிக அருகில் நீங்க எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் நிலங்கள் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டா இருக்கும், இல்ல வாட்டர் பாடி இருக்கிற லேண்டா தான் இருக்கும். அதை வந்து எப்படி எடுக்க போறாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. இது பெங்களூர் ஹைதராபாத்லயும் போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனா அது என்னன்னா, அது வந்து அந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 2013 லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கு முன்னாடியே அவங்க பண்ணதுனால அது வந்து ரொம்ப சுலபமா பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் ஒரு புள்ளி விவரம் நமக்கு சொல்றாங்க. இப்போ வந்து புது லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி அவங்க சால்வ் பண்ண போறாங்கிறது, இது இன்னைக்கு 10 மணிக்கு திரு விஜய் அவர்கள் மறுபடியும் 110ல் பேசுறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதை பார்ப்போம். எனக்கு நிச்சயமா அதே மாதிரி இதில் நீங்க குறிப்பிட்டது போல தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்று இது குறித்து பேசியிருக்காரு. அவர் சட்டசபையிலேயே இதுக்கு விவாதம் கேட்டாங்க. ஆனால் சபாநாயகர் மறுத்துட்டார். அவங்க குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, இப்போது எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குறது 110 விதியின் கீழ் தான் அறிவிச்சிங்க, ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து விவாதம் பண்ணுறீங்க, இதுக்கு பண்ண மாட்டீங்கன்னு ஒரு கொஷின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அதோட முக்கியமான விஷயம், இப்போ இந்த 1700 ஏக்கர் வந்து கையகப்படுத்தியாச்சு. அவங்களுக்கு என்ன ரெமெடி கொடுக்க போகிறீங்க? இப்போ நிலம் கையகப்படுத்தல் சட்டம் என்ன சொல்லுது? எதுக்காக வாங்கினீங்களோ அந்த வேலையை மட்டும் தான் அங்கே செய்யணும், மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு காம்பன்சேட் கொடுக்க போகிறீங்களா, இல்லை நிலத்தை ரிட்டர்ன் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். இல்லை, அது வந்து ஒரு பெரிய பியூரோக்ராட்டிக் இஷ்யூவாக இருக்க போது எப்படி அதை கையாள போகிறாங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொன்று வந்து 110 விதி 110ல் வந்து என்னென்னா, இது வந்து ரொம்ப அரசியல் இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கிற ஜெயலலிதா மேடமும் அப்போது சரி, இபிஎஸ் அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி 110 விதியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அதில் வந்து நீங்கள் டிபேட் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து மறுபடியும் நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்குறோம்னா, விஜய் அவர்கள் வந்து இவருக்கு அரசியல் தெரியுமா, இவர் முதல் முறையாக தானே வந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராக கூட இருந்ததில்லை, எம்எல்ஏவாக கூட இருந்ததில்லை, நேரடியாக சிஎம் ஆகிறாருங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அதை வந்து இனிமேல் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். நிச்சயமா அதே மாதிரி பார்த்தோம்னா, இதுக்கு நிறைய கட்சிகள் வந்து பார்த்தோம்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக முக ஸ்டாலினாக இருக்கட்டும், அண்ணாமலை, இவங்க போன்றவங்களாம் எல்லாருமே இதை எதிர்த்துருக்காங்க. மக்களுக்கு இது வந்து எப்படி, மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்?
இல்லை, இப்போ மக்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாருக்கும் நயினார் நாகேந்திரன் எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி என்னன்னா, சரி நீங்கள் வந்து பரந்தூரை வேணான்னு சொல்லிட்டீங்க, இப்போ வேற எங்கே கொண்டு வரீங்க? ஏன்னா சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் வந்து தேவை. ஏன்னா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி பாடிஸும் நேற்று ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க அது விஷயமா. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன இன்னைக்கு செய்தி சொல்லியிருக்காங்கன்னா, மணநல்லூருங்கிற ஒரு இடத்துல திருவள்ளூர் மாவட்டத்து புலிக்காட்டுக்கு பக்கத்தில் ஒரு சைட் இருக்குது. ஏன்னா அங்கே சிப்காட்டுக்கான நிலத்தை வந்து அவங்க கையகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஆல்டர்னேட்டிவ் சைட்டாக இருக்குமாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில் வந்து ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் கேப்டன் மோகன் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, முட்டுக்காடுலேருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நீங்கள் அங்கே இன்னொரு 2வது ஏர்போர்ட்டை போகலாம், இது கரெக்டாக இருக்கும், அந்த ஏர்க்ராஃப்ட் லேண்டிங்கு டேக் ஆஃப்லாம் வந்து ரன்வே வந்து அங்கே நல்லா அமைக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா, இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 90% தங்கம் தண்டை சொன்ன மாதிரி ப்ராசஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. ஸோ மேபி இப்போ அதை கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இன்னும் 3-5 வருஷத்தில் புது ஏர்போர்ட் வந்துருக்கும். இப்போ இவங்க இந்த ப்ராசஸ் மறுபடியும் ஆரம்பிச்சாங்கன்னா மறுபடியும் இன்னும் 10 வருஷம் ஆகும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கணும், நிறையா நீங்கள் விஷயங்களை என்வாயர்மெண்ட் சார்ந்த விஷயத்தை பார்க்கணும், விண்ட் டைரெக்ஷனு, அப்புறம் அனல் மின் நிலையம்லாம் என்ன பக்கத்தில் இருக்குங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் அப்போது அதனால தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு தமிழ்நாடு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பின்தங்க வச்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிச்சயமா. அதே மாதிரி முதலமைச்சர் நேற்று குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம், அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். எல்லாரும் தேர்தலுக்கு முன்னாடியே எழுப்பின மிகப்பெரிய கேள்வி, 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்பாருன்றாரு, இது எப்படி சாத்தியம்னு சொல்லி கேள்வி எழுப்புனாங்க. ஆனால் 6 சிலிண்டர்னாலும் இப்போ 3 சிலிண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு பெற்று? இல்லை, இப்போது நம்ம மற்ற மாநிலங்களை எடுத்து பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேஷ்லேயும் ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கிற மாதிரியே நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க அரசாங்க இவங்க பவருக்கு வரப்போகிறாங்களானே இவங்களுக்கு தெரியாதனால இவங்க எல்லாத்தையும் வாக்குறுதியில் வந்து கொடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஏன்னா 6 சிலிண்டர் வந்து என்னை பொறுத்தவரை கொடுக்கறது கஷ்டம் தான். 3 வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணது அன்னபூர்ணி சூப்பர் 6ல சூப்பர் 3ன்னு தான் சொல்லணும். நம்ம இது சூப்பர் 3ல வந்து அவங்க 3 சிலிண்டர் கொடுத்தது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தான். ஆனால் 6 வந்து சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கும் உள்ளேருந்து அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது தாவேக்காவை சார்ந்தவங்க நேற்று நான் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அண்ணன் வந்து அடுத்த வருஷத்தில் கொடுத்துருவாரு, 2027-28 வந்து 6 சிலிண்டர் கொடுப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை இல்லை, அவருக்கு இந்த ஒரு சலுகை மட்டும் கிடைச்சிட்டே இருக்கு இல்லையா? அவர் இது வரைக்கும் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றலை. பட் எல்லாரும் மக்கள் மத்தியில் வந்து அடுத்த முறை செஞ்சிருவாரு, நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத அவங்களாவே இதை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு. அதுதான் விஜய்க்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். அவர் என்ன செஞ்சாலும் அதில் வந்து மற்ற தலைவர்கள் செஞ்சால் அதில் வந்து குறைகளை பார்ப்பாங்க. இவர் செஞ்சால் வந்து இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் அவருக்கு நேரம் கொடுக்கலாம், அவர் வந்து செஞ்சிருவார், கண்டிப்பாக செஞ்சிருவாருங்கிற மாதிரியான ஒரு அதீத நம்பிக்கை வச்சுருக்காங்க மக்கள். ஆனால் இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவங்க வந்து 2.5 லட்சத்துக்கான ஒரு இன்கம் ஸ்லாபை கொண்டு வராங்க. இன்கம் ஸ்லாப் வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கூட இவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கிடையாது, இவங்களுக்கு கிடையாது, இதே மாதிரியான 2.5 லட்சத்தை இன்கம் ஸ்லாபை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து புதுசு இல்லை. பட் மகளிர் உரிமை வந்து வேற, அது 1000 ரூபா கவர்மெண்ட் கொடுக்குதுங்கிறது வந்து வேற. ஆனால் எரிவாயு வந்து எல்லா வீட்டிலையும் வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போது ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ மாத கடைசியில் அவங்களுக்கு காசும் இல்லை, எரிவாயும் இல்லைன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை? ஒரு மாத சம்பளம் ஒரு 20,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு கூட இது கிடைக்காது இல்லையா? இப்போ இது எப்படி இது சாமானியர்கள் வந்து பயன்பெறுவாங்க? இப்போ வீட்டு வேலை செய்கிறவங்களே வந்து 2-3 வீட்டில் வேலை செஞ்சாலே அவங்க 20,000க்கு மேலே சம்பாதிச்சலாம். ஸோ அவங்களுக்கே வந்து கிடைக்கலனா இது வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நிறைய மக்கள் மத்தியில் கண்டிப்பாக வரும். இப்போ அது இது வந்து பொங்கல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணுற போது ஒரு வருஷம் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இருக்கும். நேற்று முதலமைச்சர் 110 விதின் கீழே அறிவிச்ச இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, வெற்றி பயணம் திட்டம். மகளிர் வந்து இலவச பயணம் மேற்கொள்ளலாம்னு சொல்லி, இதுவும் கூட தேர்தல் அறிக்கை சொல்லும்போது தமிழ்நாடு முழுக்க எந்த அரசு பேருந்துகளையும் இலவசமாக பயணிக்கலான்னு. ஆனால் இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட பேருந்துகள் தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, முதல்ல வந்து வாக்குறுதிகளில் இவர் நிறைவேற்றலைங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு நியாயமான குற்றச்சாட்டு அரசியல் கட்சிகள் வைக்கிறது வந்து மக்கள் வந்து அந்த பார்வையில் பார்க்கறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போது மக்கள் வந்து இப்போது இவங்க மேனிஃபெஸ்டோவில் கொடுக்குற விஷயங்களை வந்து மக்கள் வந்து ஒரு ஓகே, இதை வந்து எதை நோக்கி ஒரு போராருங்கிற மாதிரி தான் எல்லா கட்சிகளுக்கும் பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாமே சாத்தியம் இல்லைங்கிறது மக்களுக்கும் தெரியும். ஏன்னா கடன்
சுமை நாட்டுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது வந்து எல்லாருமே கூர்ந்து ஆராயிறாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்குற போது வெற்றி பயணம் வந்து ரொம்ப முக்கியமான திட்டம், தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான திட்டம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷனே என்ன ஸ்டடி பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா, இதனால வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண்மணிக்கும் வந்து ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா சேமிப்பு வருது, 808 ரூபாங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இன்னமும் அதிகமாக சேவிங் ஆகும். ஸோ 1000 ரூபா இவங்க பஸ் கட்டணத்தில் சேமிப்பு பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து விரிவாக்கம் செஞ்சது வந்து நல்லது. ஆனால் இதை வந்து ஏசி பஸ் இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை வந்து எப்படி கையாள போகிறாங்க, அது ஏசி பஸ்ஸும் கொண்டு வர, அட்லீஸ்ட் மாநகரங்களில் வந்து ஏசி பஸ்லையும் ஃப்ரீ பயணத்தை கொண்டு வரலாங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போது சட்டமன்றத்தின் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நிதியமைச்சர் மரிய வில்சன் ஒரு ரொம்பவே பரபரப்பான ஒரு தகவல் சொன்னார். கடந்த ஆட்சியில் ஊழல் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க திமுககாரங்க, அதுக்கு நேரடியான ஆதாரமே நான் லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எதிர்வினை ஆற்றியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்கிறாரு, இவர் மேலே முதல்ல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக பார்க்கலாமா, இல்லை நடவடிக்கை பாயறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதில் நம்ம 2 விதமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று வந்து தாவேக்கா, நான் இப்போ அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் பார்க்குற போது தாவேக்காவுடைய மந்திரிகள் வந்து எப்படி பேசுகிறாங்கன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை வந்து திமுகவை ட்ரிகர் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எதிர்ச்சியாக பேசுகிற விஷயம் இல்லை. அதையும் வந்து இந்த விஷயத்தையும் அப்படி தான் பார்க்குறேன். ஏற்கனவே நமக்கு தெரியும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஊழலை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூல்கிட்டேருந்து காசு வாங்குறாங்கிற மாதிரியான விஷயங்களை அதை சார்ந்து தான் இவர் பேசியிருக்காரு. இவர் வந்து இப்போது ஒரு மந்திரி வந்து அசம்பிளியில் நின்று நான் நடத்துகிற ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் கிட்டேயே வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து, அவர் அதை ஸ்டண்ட்டாக சொல்கிறாரா இல்லையாங்கிறது வந்து செகண்டரி. ஆனால் அவர் சொன்னதே ஒரு பெரிய விஷயம், அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நினச்சி பாருங்கள், இதை நீங்கள் தாவேக்கான எடுத்துருங்க, ஏதோ ஒரு ஆளுங்கட்சியோடைய மந்திரி வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அசம்பிளியில் வைக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய செய்தியாக ஆகும். அதே மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அன்பில் மகேஷ் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தது அவர் கொஞ்சம் நர்வஸாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் என்ன, இப்போது பேச்சு என்னன்னா, அவர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையாங்கிற மாதிரி பேச்சு போகலை, அதுக்கு இவரும் லஞ்சம் கொடுத்தாருங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அது வந்து ஒரு தவறான முறையாக நான் பார்க்குறேன். ஒரு லஞ்சம் வாங்கியிருக்காருன்னா அது ஒரு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு, அதை வந்து முறையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதே மாதிரி செய்தித்தாள்கள்லேயும் வந்திருக்கு நேற்று சட்டசபையில், இப்போ திமுகவால் காங்கிரஸ்க்கு பெனிஃபிட்டா இல்லை காங்கிரஸால் திமுகவுக்கு பெனிஃபிட்டாங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் போச்சு. அது தொடர்பாகவும் நிறைய செய்தித்தாள்களையும் நம்ம செய்திகளை பார்க்க முடியுது. இதில் காங்கிரஸை தவிர திமுக எதிர்த்து தாவேக அமைச்சர்கள் தான் நிறைய வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நீங்கள் கூட்டணி தர்மங்கிற அடிப்படையில் பண்ணுறாங்களா? கூட்டணி தர்மங்கிற அடிப்படையில் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, தாவேகாவுடைய கூட்டணியில் வந்து அவங்க காங்கிரஸ்க்கு இன்னும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது ரொம்ப தேவையில்லாத அணி மாதிரி பார்த்தேன் அந்த டிஸ்கஷன் நேற்று நடந்தது. ஆனால் அது நேஷனல் பாலிடிக்ஸில் ஒரு பெரிய எதிரொலியாக இருக்குங்கிற மாதிரி. ஆனால் மற்றொரு பக்கம் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து அடுத்து பிஎம்ங்கிற மாதிரி நிறைய அமைச்சர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அப்போ ராகுல் அடுத்த பிரதமர் ஆகணும் தான் காங்கிரஸுடைய ஒரே மோட்டிவ். இப்போ விஜய் வந்தாருன்னா இது கான்ஃப்ளிக்ட் ஆகும் இல்லையா? இதில் ஒரு அரசியல் விமர்சகர் சொன்னதான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து என்னென்னா, திரு ஜெயலலிதா அவர்கள் 2014 அவங்க யாரோடையும் கூட்டணி வைக்கல. ஆனால் அவங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 39 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணுறவங்க மட்டும் அவங்க வந்து தன்னை ஒரு பிஎம் கேண்டிடேட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து இவங்க விஜய் பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவருக்கு ஹிந்தி ஒழுங்காக பெருசாக பேச தெரியாது. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா ஹிந்தி பேசுகிறவங்க தான் வந்து பிஎம் பெருசாக ஆக முடியுங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அவர் பிஎம் ஆக முடியாதுங்கிறது வந்து அவருக்கும் தெரியும், நேஷனல் பாலிட்டிக்ஸில் ரோல் ப்ளே பண்ண போகிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பிரதானங்கிற மாதிரியான ஒரு வாக்கை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து இவங்க வைக்கிறத தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு போட்டியாளராக இருக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ரொம்ப பேசக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க வந்து அப்படி பேசுறதா. இதோட இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, மற்ற கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்க மாதிரி தெரியுது. தாவேக்க அவங்க கூட்டணின்னு பெருசாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கனாலும் தோழமை கட்சிகள் ஒன்றா தான் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பார்த்தோன்னா இப்போ கம்யூனிஸ்டுகளும் தாவேக்க கொண்டு வர ஒரு சில திட்டங்களுக்கு வந்து மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடங்கி இப்போ அரிசி சர்க்கரை விலை ஏற்றத்துக்கு
சட்டத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கும் சொல்றாங்க இல்லையா? இப்போ அந்த இடத்துல எதுவும் முரண்பாடு இருக்கு? இல்ல, பாமர மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுறது தானே இடதுசாரிகள். அது யாரு ஆட்சியில இருந்தாலும் அவங்க வந்து பேசதான் செய்யறாங்க. அதுக்கு வந்து மீடியா வந்து எவ்வளவு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்கிறது தான் வந்து ரெண்டாவது விஷயம். அவங்க வந்து தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிற கட்சிகளா இருக்காங்க. ஸோ அந்த விதத்தை தான் பார்க்கணும். ஆனா இதை நம்ம பொலிட்டிக்கலா பார்க்குற போது இப்போ ஒரு 2 வாரமா வந்து தாவேகா அரசுல வந்து இப்போ இடதுசாரிகள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க கண்காணிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்களுக்கு அது வந்து சரியா பட்டிருக்காது. ஏன்னா ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து தாவேகா பாஜகவுடைய பி டீமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுனால அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஸோ சரி, நம்ம விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்க்குறேன். ஆனா அவங்க வந்து மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசிக்கிட்டே தான் இருக்கணுங்கிற மாதிரி என்னுடைய பார்வையா இருக்கு. அது நல்லது தான் அவங்க செய்யும். கண்டிப்பா. இப்போ பரந்தூர் விமான நிலையம் அறிவிப்புக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேருமே கூட வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னுடைய டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது எதிர்க்கட்சிகளை எச்சரிக்கிற விதத்துல இருக்கு. இது தவறான போக்கு அப்படிங்கிறத கண்டிச்சிருக்காரு. இல்ல, அது தவறான போக்கா கண்டிச்சிருக்காரா இல்ல வந்து சரி நீங்க வந்து அதை ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தா நீங்க அதை டேபிள் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்களா? ஏன்னா அது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, ஊழல் இருக்குன்னா நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க. நீங்க சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்கிறது வந்து எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லை, மக்கள் மத்தியிலும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா திமுக அரசுல வந்து என்ன மாதிரியான தவறுகள் நடந்தது, அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க நடவடிக்கை எடுங்க. அது யார் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அகேன்ஸ்டா எவிடன்ஸ் இருந்தால் நீங்க நடவடிக்கை எடுங்க. இதுல இன்னொரு முக்கியமான பார்வை என்னன்னா, இப்போ கொலை செய்யறவனோட அதை தூண்டுறவனுக்கு தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க. நம்ம பேச்சுவார்கள் நிறைய இடத்துல சினிமாக்களை கூட பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு அரசு அதிகாரி அல்லது பதவியில் இருக்கவங்க உங்க கண்ணெதிர ஒரு தப்பு நடந்திருக்குங்கிற ஆதாரம் இருக்கும் பொழுது அதன் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதும் குற்றம் தானே? ஆமாம், நடவடிக்கை அது ஆக்சுவலி அதில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த கோப்புகள் வந்து இன்னமும் பரிசீலனையில் இருக்குது. அதை சிஎம் வந்து அப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி தான் அந்த விதத்தில் தான் அவர் பேசியிருப்பாருங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இல்லை, அவர் பேசுனது நம்ம டைரக்டா பார்த்தோம்னா எல்லா ஆதாரங்களும் தயாரா இருக்கு அப்படிங்கிற வார்த்தை அது இருக்கு. அந்த ஆதாரங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எடுத்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பரிசீலனையில் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இல்லை ரெடியா இருக்கு பூச்சாண்டி காட்டுற மாதிரி இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதில் இருக்கிற ஆதாரம் அவர் வந்து எடுத்து அதை வெளியிட்டு அதில் இன்வெஸ்டிகேஷனை பண்ணணுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுவும் தான் வந்து இடதுசாரிகள் அதை தான் பேசியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் அசெம்பிளியில் வந்து பூச்சாண்டி காட்டுற அளவுக்கு இப்போ போகலை. இப்போது நம்ம அரசியல் வந்து எப்படி போகுதுன்னா, யாரையும் வந்து பூச்சாண்டி காட்ட முடியாதுங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா பயங்கரமாக எல்லாருக்கும் அகேன்ஸ்டாக பேசுறதுக்கான விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நேற்று ஒரு முக்கியமான விஷயம், மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில், அதுவும் சிஎம்மாக இருந்து தோத்த தொகுதி, அங்கே வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து மறுபடியும் பண்ணணும்னு சொல்லி சிந்தாதிரிப்பேட்டையில் நடந்தது. இப்போ அதில் நிறைய முறைகேடுகள் இருக்குது. அதனால் விஎஸ் பாபுவோட வெற்றி வந்து செல்லாதுன்னு அறிவிக்கணும் வழக்கு தொடர்ந்துருக்காரு. இது எப்படி? இல்லை, அது வழக்கு ஏன் தொடுத்திருக்காருங்கிறது வந்து நமக்கு தெரியும். அது வழக்கு தொடுக்க போகிறாருங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சிந்தாதிரிப்பேட்டையில் நடந்த எக்ஸசைஸ்லேயே வந்து திமுக இளங்கோ அவர்கள் எம்பி அவர் வந்து பேசியிருந்தார். இதில் நிறைய முறைகேடுகள் இருக்கிறதா எங்களுக்கு அப்படி தான் தோணுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை, இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் எல்லா கவுண்டிங் போது ஃபுல்லாகவே ட்ரெயில் ஆகிக்கிட்டு இருந்தார் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில். அதை வந்து பெருந்தன்மையாக அவர் எக்ஸெப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணணுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது அவங்களால இன்னும் அந்த தோல்வியை ஜீர்ணிக்க முடியலைங்கிற மாதிரி தான். மற்றபடி நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் கோர்ட்டுக்கு போன இந்த அரசியல் இதெல்லாம் வந்து கேசஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகும். இப்போ அந்த அப்பாவு ப. சிதம்பரம் கேஸு கூட நம்ம பார்த்தோன்னா, அவர் ஸ்பீக்கர் ஆகி அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து தீர்ப்பே வருது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் டாக்டிக்காக தான் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிச்சயமாக. அதே மாதிரி பார்த்தோன்னா நிறையா பாலிடிக்ஸ் பேசிட்டோம். ஒரு செய்தி, இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவருடைய சுயசரிதை எழுதிட்டு இருக்காருன்னு அவருடைய மகள் சௌந்தர்யா வந்து சொல்லியிருக்காங்க. இது செய்தித்தாள்களில் வந்திருக்கு. நம்ம உண்மையிலேயே என்ன சொல்லுது, லார்ஜர் தன் லைஃப் அப்படி தான் பார்த்து வளர்ந்துருக்கோம். அவருடைய லைஃப் வந்து சாதாரண மக்களுக்கு எவ்வளோ முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கணும்? இல்லை, நிறைய முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இன்ஃபேக்ட் நான் கூட வந்து நான் ரஜினி ரசிகர் இல்லைனாலும் ரஜினிகாந்த் மேடையில் பேசுகிற பேச்சுக்களை நிறைய வாட்டி மறுபடியும் எடுத்து பார்ப்பேன். ஏன்னா அவர் வந்து தான் வாழ்க்கையில் அவர் வந்து மூட்டை தூக்கியிருக்காரு, கண்டக்டராக இருந்திருக்காரு, ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அவரை வந்து யார் தூக்கி விட்டுருக்காங்கன்னா அவருடைய நண்பர்கள்லாம் தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ அவருடைய வாழ்க்கை வந்து அந்த ரேக்ஸ் டு ரிச்சஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அதுக்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடமாக இருக்கும். ப்ளஸ் அவர் நிறைய காசு வந்ததுக்கப்புறமும் அவர் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரில. அதனால தான் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு புக்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நிச்சயமாக நிறைய செய்திகள் குறித்து ஆழமான பார்வை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ. நேர்களே, இன்று அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சித்தார்த் பிரபாகர் நம்மோடு பல்வேறு செய்திகள் குறித்த பல கோணங்களையும் எடுத்துரைத்தார். மீண்டும் நாளை அச்சும் அசலும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.